நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி செக்டார்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கர குரோத் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் செக்டார் தான். எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டைட்டனா இருக்கட்டும், கல்யாண் இருக்கட்டும், தங்கமயிலா இருக்கட்டும், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அ டைமண்ட்ல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அ டைமண்ட்ல பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் டைமண்ட்னு லேக்ரூட் டைமண்ட்னு மேக் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டைமண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இத ஃபைண்ட் அவுட் பண்ணி, இத வந்து அத டைமண்ட வந்து சர்டிஃபைட் பண்றதுக்காண்டி, ஐஜிஎல்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அ இந்தியன் கம்பெனியிலேயே இது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்படி இருக்கும்போது, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னியா இருக்கும். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் நீங்க லைட்டா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பெட்டரா இருக்கும்.